ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க அனுமதி நீங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த டயகிராம் நம்ம AutoCADல நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்றத பார்க்கணும். ஸோ எப்பயுமே நமக்கு ஒரு டயகிராம் குடுத்துருக்காங்கன்னா, அந்த டயகிராம்ல இருக்கிற எல்லா டைமென்ஷனுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஷுட் அனலைஸ். அதாவது என்ன குடுத்துருக்காங்கன்றத நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும். அதாவது எல்லாமே இன் டெர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர்ல குடுத்துருக்காங்களா? இல்ல வேற எதெல்லாம் குடுத்துருக்காங்களா? ரேடியஸ் என்ன? டயாமீட்டர் வேல்யூ இல்ல எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வி ஷுட் கன்சிடர். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கன்சிடர் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நம்ம சோ, அதுக்கப்புறம் நம்ப என்ன மாரி குடுத்துருக்காங்க? அந்த டயகிராம்க்குள்ள பாலிகன் எதனா இருக்கா? இல்ல வேற என்னென்ன அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாலிகன்ன்றத நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா இப்ப நான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன்னா, ஏன்னா இந்த சர்க்கிளுக்கு உள்ள என்ன குடுத்துருக்காங்கன்னா ஒரு பாலிகன். ஐ மீன் நான் அதாவது பாலிகன்னா என்னன்னா, இது என்னன்னா ஒரு ஐ மீன் ஒரு ஹெக்ஸாகன் ஒரு 6 அதாவது 6 எட்ஜ் இருக்கிறதுனால இது என்னன்னா ஒரு ஹெக்ஸாகன் இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்றேன், பாலிகன் அதாவது பாலிஹெக்ஸாகன் இருக்கலாம், பென்டகன் இருக்கலாம் என்ன. அதனால தான் நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நான் சொல்றேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நம்ம இப்போ AutoCADல வரையலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் அவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா 4 என்டர். சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 4 என்டர். அதாவது சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 4னா என்னன்னா, சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 4 அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பாலிகன வரைய போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன், இத நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இப்படி பிரிக்கிறேன். நான் ஏன் இத செக்மென்ட்டா பிரிக்கிறேன்னா நான் இது ஒரு ஹால்ஃப் செமி சர்க்கிளா நான் என்ன பண்ணணும், இத கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், இது நான் ஹால்ஃப் செமி சர்க்கிளா நான் இத எப்படி கன்வெர்ட் பண்றேன்றத நீங்க பாருங்க. இப்போ நான் இப்போ நான் இத ட்ரிம் பண்ணும்போது எனக்கு என்ன எப்படி வந்திருக்குன்னா எனக்கு அப்படியே இதுக்கான அதாவது இன்வெர்ட்டட் ஷேப்ல வந்திருக்கு. நான் இத ட்ரிம் பண்ணும்போது. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்போ என்ன பண்ணலாம்னா, இத நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நான் ரொட்டேட் பண்ணிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் இத செலக்ட் பண்ணிட்டு, இங்க ரொட்டேட் இருக்கு பாருங்க. நான் இதெல்லாம் என்னால டைரக்ட்டா பண்ண முடியும். ஸோ இந்த மாரி வந்தாலும் எப்படி பண்ணணும்ன்றத உங்களுக்கு நான் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணேன். ரொட்டேட். ரொட்டேட்னா எந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். ரொட்டேட் பண்ணிட்டேன்னா எனக்கு அப்படியே டயகிராம் மேல வந்துரும். சோ எனக்கு என்னன்னா, இது ஐஸ்கிரீம் மாரி. இதோ இந்த ஷேப் வந்துருச்சுங்களா? அப்புறம் எனக்கு நான் என்ன பண்றேன்னா எனக்கு இந்த பாலிகன். பாலிகன் இட்ஸ் ஆக்சுவலி தி ஹெக்ஸாகன். ஏன்னா 6 ஷேப் 6 இது இருக்கு. 6 எட்ஜ். சோ நான் என்ன பண்றேன், பாலிகன் 6 ஆல்ரெடி 6 இருக்கு. 6 குடுத்து நான் என்ன பண்றேன், சர்க்கம்ஃபரன்ஸ் இன்சைடு த பாயிண்ட். இப்படி குடுத்து பாருங்க. இப்படி பண்ணா இப்படி வருது. இது இப்படி பண்ணா இப்படி வருது. நமக்கு என்ன ஷேப் குடுத்துருக்காங்களோ அது. குடுத்துட்டு நான் 1 குடுத்துட்டு நான் என்டர் பண்ணா எனக்கு இப்படி வந்துரும். இப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த டைமென்ஷன் செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் பாத்தீங்கன்னா 2. சோ நம்ம போட்டது கரெக்ட். நான் என்ன பண்றேன், டெலீட் பண்ணிட்டு இத நான் என்ன பண்றேன், அப்படியே செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், அப்படியே நான் என்ன பண்றேன், மூவ் பண்றேன். நான் என்ன பண்றேன், எப்படின்னா இங்க பாருங்க. இது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த எல்லா பாயிண்ட்டையும் வச்சுட்டு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் அப்படியே நடுவுல அப்படியே நான் என்ன கிளிக் பண்ணல. ஜஸ்ட் டிராக் பண்ணாதான் எனக்கு அந்த சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாலிகன்ல. சோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன், இங்க எனக்கு சென்டர் பாயிண்ட் டைரக்டாவே கிடைச்சிருச்சு. இந்த மிட் பாயிண்ட் இங்க பாருங்க. இங்க நான் வைக்கிறதுக்கு முன்னாடியே இங்க பாருங்க. கிரீன் கலர்ல. அங்க நான் வச்சுட்டேன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா வேலை ஆல்ரெடி வேலை முடிஞ்சுது. இப்போ எனக்கு இந்த சென்டர்ல இருக்க லைன் தேவையில்லைன்றதுனால நான் என்ன பண்றேன், இப்போ சென்டர்ல இருக்க லைன் நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டேன்னா அது பாருங்க. எனக்கு இந்த இத நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க வரைஞ்சிட்டோமா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அவ்வளவுதான். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இத முடிச்சுட்டோம். இப்போ இங்க இருந்து கீழ 10 இங்க இருந்து இந்த பக்கம் 2.4 அத நம்ம ஃபர்ஸ்ட் வரையணும். லைன் எடுக்கிறோம். இந்த பாருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து கீழ 10 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் டபுள் என்டர் குடுத்தேன்னா வெளிய வந்துரும். மறுபடியும் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இந்த பக்கம் 2.4 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணி இது பண்ணிடுறேன். இப்போ இதுல நம்ம இதுவரைக்கும் வரைஞ்சோம். அடுத்தது நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து கீழ 14 குடுத்துருக்காங்களா? நம்ம என்ன பண்றோம், லைன் எடுக்கிறோம். லைன் எடுத்து நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து 14 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க என்ன இருக்கு, ஒரு கோவெச்சர் இருக்கு. இதுக்கு பேரு என்னன்னா, நான் போன வீடியோஸ்ல நெறைய வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஃபில்லர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபில்லர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்ட்ரெய்ட் அதாவது 2 எட்ஜ் சேர்ற இடத்த நம்ம என்ன பண்ண முடியும், கோவா ஆக்க முடியும். அதுதான் ஃபில்லர். அதுக்கான ரேடியஸ் வேல்யூ எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 3. சோ நான் என்ன பண்றேன், ஃபில்லர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபில்லர். ஃபில்லருக்கான ரேடியஸ் 3 குடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு எங்க இருந்துன்னா, இங்க இருந்து இது வரைக்கும். இந்த பாயிண்ட் அவ்வளவுதான். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபில்லட் பண்ணிட்டேன். சோ எனக்கு டயகிராம் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சோ இங்க 3, இந்த பக்கம் மேல 3, லெஃப்ட் சைடுல 3, மறுபடியும் மேல 4. நான் என்ன பண்றேன், ஒரு லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், மேல 3 குடுத்து என்டர் பண்றேன்.
இந்த சைடு எகைன் 3 குடுத்து என்டர் பண்றேன். மேல 4 குடுத்து என்டர் பண்ணி டபுள் என்டர் பண்ணிறேன். ஸோ எனக்கு டயகிராம் வந்து என்னன்னா, ஆக்சுவலா இதுவரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு இந்த இதுக்கான டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாததுனால நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இத அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், இங்கிருந்து இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிட்டு பண்ணேன்னா எனக்கு முடிஞ்சுது. வேலை முடிஞ்சுது. அவ்வளவுதான். இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப இந்த சர்க்கிள் இருக்கே, இது எப்படி வரையறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரையலாம். அதுக்கான ரேடியஸோட வேல்யூ மட்டும் குடுத்துருக்காங்களே தவிர, பட் இதுக்கான சென்டர் பாயிண்ட் எங்கன்னு குடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு கிராஃப் ஷீட் எடுத்து நம்ம பிளாட் பண்றோம்னா 2,0, 1,0, 2,4, 3,4 அந்த மாரி பாயிண்ட்ஸ் குடுத்தா தான் அந்த பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ண முடியும். சோ இத வந்து நம்ம எப்படி அதோட கோரிலேட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. இங்க லைன் இருக்கா? இந்த லைன் தான் வந்து இதுக்கான பேஸ் லைன். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் லைன் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த எட்ஜ்ல இருந்து இந்த பக்கம் வர லைன், அதான் நம்ம ஒய் ஆக்சிஸ் லைனா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் பாருங்க. அதாவது இந்த எட்ஜ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், வர லைன் எக்ஸ் ஆக்சிஸ். இதுக்கான லென்த் எதனா இருக்குங்களா அப்படின்னு கேட்டா, லென்த் எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் வரையறது தான். அதே மாதிரி இங்க இருந்து இந்த பக்கம் வரையறது நம்ம ஒய் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் லைனாவும் ஃபர்ஸ்ட் வரைஞ்சது ஒய் ஆக்சிஸ் லைன். இப்போ நான் என்ன பண்றேன், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து 1.4 என்டர் அவ்வளவுதான். ஏன்னா 1.4ன்றது ரேடியஸ். இதை போட்டுட்டு நான் இதை delete பண்ணிட்டேன்னா எனக்கு அவ்வளவுதான். டயகிராம் வந்து முடிஞ்சுது. இப்ப பாருங்க, இந்த டயகிராம் வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிட்டோம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இப்போ நீங்க எதனா ஒரு டைமென்ஷன் வேணும்னா செக் பண்றதுனா செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்றேன், இதுக்கான டைமென்ஷன் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து கரெக்டா போட்டிருக்கோம். கரெக்டா போடவே தான் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிடுவோம், கரெக்டா போடவே தான் நமக்கு டயகிராம் வந்து ஓரளவு பார்க்கறதுக்கு அக்யூரஸியா தெரியுது. இங்க பாருங்க. இதுக்கான சும்மா ஒரு 2 மட்டும் செக் பண்ண பாருங்க. இது நான் வந்து சர்க்கிள் ஆஃப் இது வந்து 1.4, அதாவது 1.6 பதில் 1.4 போடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதாவது டயகிராம் வந்து தப்புனா வந்து தப்பு கிடையாது. 1.46 பதில் நான் 1.4 போட்டிருக்கேன். அவ்வளோ டயகிராம் வந்து இந்த சர்க்கிள் மட்டும் நமக்கு என்னவா தெரியும்னா வந்து எனக்கு கொஞ்சம் குட்டியா தெரியும். அவ்வளவுதானே தவிர நம்ம இது மாதிரி போட்டு நமக்கான கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் வந்து என்னன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோவும் சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன். எதனா டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்யூ.